நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி சசிகுமார் ராஜமுருகன் கூட்டணியில் மயிலாட் திரைப்பட இசை வெளியீட்டு விழா. ஒலிம்பியா மூவிஸ் நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் ஜெயந்தி அம்பேத்குமார் தயாரிப்பில் ராஜமுருகன் இயக்கத்தில் நட்சத்திர நடிகரான சசிகுமார் கதை நாயகனாக அழுத்தமான வேடத்தில் நடித்திருக்கும் மயிலாட் எனும் திரைப்படம் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி உலகம் முழுவதும் திரையரங்கில் வெளியாகிறது. பட வெளியீட்டை ஒட்டி படக்குழுவினர் நேற்று பத்திரிகை ஊடக நண்பர்கள் சந்தித்து படம் பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொண்டனர். இந்நிகழ்வினில் குரு சோமசுந்தரம் பேசும்போது, இயக்குனர் ராஜமுருகன் அவர்கள், நான் முதலில் குக்கு படத்தில் ஒரு கதாபாத்திரத்துக்காக தான் சந்தித்தேன். அவர் எழுத்துக்களை முன்பே படித்திருக்கிறேன். அவர் எழுத்தாளராகவும் பத்திரிகையாளராகவும் கொண்ட அனுபவம், சமூகத்தின் மீது கொண்ட அக்கறை, அதெல்லாம் அவரது படைப்புகளில் தெளிவாக தெரிகிறது. ஜோக்கர் படத்தின் ஒரு பகுதியாக இருந்தது எனக்கு பெருமை. இந்த படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம் செய்ய வாய்ப்பு கிடைத்தது. மகிழ்ச்சி. சசி சாருடன் நடித்தது ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக சைத்ரா தமிழ் சினிமாவுக்கு தேவையான நடிகை. அவருடைய நடிப்பு மிக சிறப்பு. இந்த படம் ஒரு வாழ்க்கையை முழுமையாக பார்த்து அதன் சுகதுக்கங்கள் நேர்மையாக பேசும் படம். அதுதான் நல்ல மக்களுக்கு சினிமா உருவாக்குறது. இயக்குனர் ரவிக்குமார் பேசும்போது, ஒரு படத்தை பார்த்த பிறகுதான் அதை பற்றி நிச்சயமாக பேச முடியும். சம்பிரதாயமான வாழ்த்துக்காக இல்லாமல் அந்த படம் நமக்குள்ளே என்ன உணர்வை உருவாக்குறது என்பதை தைரியமாக சொல்ல முடியும். அந்த வகையில் நான் உறுதியாக சொல்ல முடியும், இது ஒரு மிகச்சிறந்த படம், நிச்சயமாக ஒரு வெற்றி படம். ராஜமுருகன் அவர்களின் படங்களை வரிசைப்படுத்தினால் இதுதான் முதல் இடத்தில் நிற்கும் என்று தைரியமாக சொல்லலாம் என்றார். இயக்குனர் விஜய் மில்டன் பேசும்போது, சினிமாவிலிருந்து சில பேர் கண்டிப்பாக ஜெயிக்கணும் என்று நம்ம மனசார ஆசைப்படுவோம். அந்த வகையில் எனக்கு மிகவும் முக்கியமானவர் ராஜமுருகன். சும்மா ஒரு கதையை சொல்லி சம்பளம் வாங்கி போகாமல் ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் இருக்கும் மாதிரி ஒரு கருத்தோடு படம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவர். இப்போது இப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் ரொம்ப குறைவு. இங்கே இவ்வளோ பேர் கூடியிருக்கிறதுக்கு காரணம் அவருடைய எழுத்து தான். இந்த படம் பார்த்த பிறகு உறுதியாக சொல்ல முடியும், ராஜமுருகனுக்கு இது இன்னொரு பெரிய அடையாளம். படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கிறது என்றார். இயக்குனர் தாஸ் ஞானவேல் பேசும்போது, எந்த நெருக்கடியிலும் யாருடைய மனசையும் காயப்படுத்தாமல் ஒரு பொறுப்புணர்வோடு பேசுவதும் எழுதுவதும் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் நான் மனசார பாராட்ட விரும்புவது ராஜமுருகன். ஒவ்வொரு எழுத்தையும் ஒரு பொறுப்பாக நினைத்து கருத்தோடு மனித நேயத்தோடு படம் எடுக்கிறவர். அவருடைய சிந்தனைக்கு துணை நின்றதே தான் இந்த படம் இவ்வளவு அழகாக உருவாக காரணம். இந்த படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்ததும் சசிகுமார் சாரிடம் நான் சொன்ன முதல் வார்த்தை நன்றி சார் தான். நன்றி சார். அதான் இன்றைய காலத்தில் வர்த்தகத்தையும் மனித நேயத்தையும் சேர்த்து படம் எடுப்பது ரொம்ப பெரிய சவால். அந்த சவாலை தொடர்ந்து வெற்றி பெறுவது மிகவும் பாராட்டுக்குரியது. இந்த படத்தில் வரும் கதாபாத்திரங்களும் அதை கையாண்ட நடிகர்களும் யாருமே நடிப்பதாக தெரியவில்லை. அந்த ஊரில் வாழ்கிற மனிதர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக சைத்ரா தமிழ் சினிமா தவறவிடக்கூடாத ஒரு நடிகை என்றார். பாடலாசிரியர் யுகபாரதி பேசும்போது, நான் ராஜமுருகன் பற்றி பேச ஆரம்பித்தால் அது பெருசாக காமெடியாக முடிஞ்சிடும். ஆனால் இன்று இந்த விழாவுக்கு வந்து அவரை மனசார வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். ஒரே ஊரில் வளர்ந்தோம், ஒன்றா ஊர் முழுக்க சுற்றின பசங்க நாங்கள். அந்த ராஜமுருகன் இன்றைக்கு இப்படி ஒரு படத்தை இயக்குநராக கொடுத்துருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்கிறது என்றார். இயக்குனர் பிரேம்குமார் பேசும்போது, ராஜமுருகனை நான் இன்று தான் நேரில் பார்க்கிறேன். நேற்று தான் ஃபோனில் பேசினேன். ஆனால் அவரை எனக்கு நல்லா தெரியும். அவர் படங்கள் மட்டுமல்ல, அவர் வேலை செய்யும் விதமும் ஒரு ஊர் அவரை எப்படி கொண்டாடுகிறது என்பதுமே அவருடைய சினிமாவை சொல்லிவிடும். நான் என் படத்தை அவர் ஊரில் எடுக்கும்போது அங்கு அவருக்கு பேனர் வைத்திருந்தார்கள். ஒரு ஊரில் ஒரு இயக்குனரை இவ்வளவு மக்கள் கொண்டாடுறாங்கன்னா அது கண்டிப்பாக அவர் சொல்கிற கருத்துக்காக தான் என்றார். இயக்குனர் மாரி செல்வராஜ் பேசும்போது, நேற்று நான் தொடர்ந்து 2 படங்கள் பார்த்தேன். ஒன்று இந்த மயிலாட். இந்த படம் முடிந்த பிறகு என்னோட அசிஸ்டண்ட்டுகளோட சேர்ந்து அதிக நேரம் விவாதம் பண்ண வைத்த படம் இது. இந்த படம் ஒரு விஷயம் தெளிவாக கேட்கிறது. எளிய மனிதன் எல்லாத்தையும் இழந்த பிறகு அவனிடம் மீதம் இருக்கும் கடைசி ஆயுதம் என்ன? அந்த கேள்வியை இந்த படம் ரொம்ப அழகாக முன்வைக்கிறது. சசிகுமார் சார் கேரக்டர் ஒரு எறும்பு, ஒரு எலி, ஒரு பூனை வரை காப்பாற்ற மனிதன். ஆனால் ஒரு மனிதனை விட்டு விடலாமான்னு கேள்வி எழுப்பும் இடத்துல எனக்கு உண்மையிலே ஒரு ஷாக் இருந்தது. இது சரி தவறு என்று தீர்மானிக்கிற படம் இல்லை. நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற நியாயம், மனிதத்தன்மை, அறம் இவையெல்லாம் நம்மையே யோசிக்க வைக்கிற படம். ராஜமுருகன் தொடர்ந்து இப்படிப்பட்ட சினிமா உறுதியோடு செய்து வருவார். தான் எழுத்தாளனாக இருந்தபோது சந்தித்த அத்தனை மனிதர்களையும் திரையில் கொண்டு வர துடிப்பவர். அதுக்காக தமிழ் சினிமா அவருக்கு எப்போதும் கடமைப்பட்டிருக்கும் என்றார். இயக்குனர் லிங்குசாமி பேசும்போது, முருகன் தோற்றாலும் ஜெயித்தாலும் இவ்வளவு இயக்குநர்களுடன் இருக்கிறோம். ஆனால் அதைவிட பெரிய விஷயம் என்னவென்றால், ஒரு தயாரிப்பாளர் மறுபடியும் திரும்பி வந்து முருகன் படம் பண்ணுறேன்னு நம்பிக்கையோடு சொல்கிறது. எங்களோட அனுபவத்தில் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட இந்த படத்தை எப்படி ப்ரமோட் பண்ண போகிறீங்கன்னு கேட்டால், முருகனோட படம் தானே ஒரே வரியில் சொல்ல முடிஞ்சால் அதுவே மிகப்பெரிய ப்ரமோஷன். உண்மையிலே நன்றி சார். முருகன் எந்த சமரசமும் செய்யாதவர். எந்த விஷயத்தையும் அவர் மிகவும் ஆழமாக யோசித்து தான் செய்வார்.
எனக்கு 2 சாய்ஸ் இருக்குனாலும் நான் எல்லாத்தையும் எடுக்க மாட்டேன். எனக்கு பிடிச்ச சரியான படம் மட்டும்தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அதை நடைமுறையிலே கடைப்பிடிக்கிறது தான் அவருடைய பெரிய பலம். திங்க் மியூசிக் சந்தோஷ் பேசும்போது இந்த படத்தை பற்றி பேசுவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ராஜமுருகனோட முதல் படம் குக்குல இருந்து இந்த பயணம் தொடர்ந்து வர்றது எனக்கு ரொம்ப நெருக்கமான விஷயம். இந்த படத்தை நான் 3-4 தடவைக்கு மேலே பார்த்துட்டேன். எத்தனை தடவை பார்த்தாலும் முதல் தடவை பார்த்தப்போ இருந்த அதே எமோஷன் திரும்ப திரும்ப கிடைக்கும். அம்பேத்கர் சார் ஒரு சினிமா ரசனை கொண்ட தயாரிப்பாளர். நல்ல கதைகளை ரொம்ப தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி அர்த்தமுள்ள படங்களை ஆதரிக்கிறார் என்றார். அடுத்து இயக்குனர் வெங்கடேஷ் பேசும்போது மயிலாட் ராஜமுருகனின் சமூகமும் மனிதமும் பேசும் இன்னொரு முக்கிய படைப்பு. வட்டியும் முதலும் படித்த போதே யார் இந்த எழுத்தாளர் என்று ஆச்சரியப்பட்டேன். நகைச்சுவை, இலக்கியம், சமூக பார்வை 3ஐயும் இயல்பாக கலக்கும் எழுத்தாளர். அவர் அதே தன்மைதான் அவருடைய திரைப்படங்களும் தொடர்ந்தது. இந்த படத்தை முழுக்க ஒரு ரசிகர் மனதிலையோடு தான் பார்த்தேன். என்டர்டெயின்மெண்ட் இருக்கா, கருத்து சொல்லுதா, எங்கேயாவது சலிப்பாக இருக்கா என்ற நேர்மையான பார்வையோடு பார்த்தேன். உண்மையிலே இந்த படம் ரொம்ப மனசை தொட்டது. ராஜமுருகன் மீண்டும் அவருடைய ஃபார்முலாவுக்கு வந்திருக்கிறார் என்றார். இயக்குனர் பாலா பேசும்போது தயாரிப்பாளர் அம்பேத்கர் குமார் மிக நல்ல கதைகளை மிக தேர்ந்தெடுத்து அப்படிப்பட்ட அர்த்தமுள்ள படங்கள் தயாரிப்பது பெரிய விஷயம். இன்னும் 2 படங்கள் இதே ராஜமுருகனுக்கு தந்தி விடுங்கள், நீங்கள் கண்டிப்பாக மந்திரி ஆகிவிடலாம் என்றார். குக்கு ஜோக்கர் இப்போது மயிலாட் டைட்டிலேயே நக்கலையும் கருத்தையும் சேர்த்து வைக்கும் தைரியம் ராஜமுருகனுக்கே உரியது. அவர் சந்தித்த மனிதர்களையும் வாழ்க்கையையும் கதாபாத்திரங்களாக மாற்றும் திறமை இந்த படத்திலும் தெளிவாக தெரிகிறது. படத்தை இன்னும் பார்க்கவில்லை என்றாலும் நிகழ்வில் பேசியவர்களின் கருத்துக்களையும் படம் குறித்து வைத்துள்ள எதிர்வினைகளையும் பார்த்தால் இது மரியாதைக்குரிய தரமான படம் என்பது சந்தேகமே இல்லை. தயாரிப்பாளர் அம்பேத்குமார் பேசும்போது ஒலிம்பியா மூவி சார்பில் வாழ்த்த வந்த அனைவருக்கும் நன்றி. ராஜமுருகன் எழுத்தாளராக இருந்தபோதே தெரியும். அவர் என்னை சந்தித்து ஜிப்சி கதை சொன்னார். அந்த படம் எனக்கு வெற்றி படம் தான். அவர் இந்த கதையை சொன்னபோது சின்ன படமாக எடுக்கலாம் என்றார். அடுத்து நிரோ ஷாம் ரோல்டன் என்றெல்லாம் சொன்னார். இறுதியாக சசிகுமார் நடிக்க வைக்கலாம் என்றார். அப்போது தான் எனக்கு நம்பிக்கை வந்தது. நிம்மதியான படத்தை மக்களிடம் சேர்க்க அவர் மாதிரி ஒரு நடிகர் கண்டிப்பாக வேண்டும். நடிகை சைத்ரா அவர்களும் அற்புதமாக நடித்துள்ளார். ஷான் மிக அற்புதமாக இசையமைத்துள்ளார். நான் இனி எத்தனை படங்கள் தயாரித்தாலும் மயிலாட் மாதிரி ஒரு படம் செய்வேனா எனக்கு தெரியாது. இருந்தாலும் மிக சிறந்த படம் இது என்றார். நடிகை சைத்ரா பேசும்போது இங்கு வந்திருக்கும் அனைத்து இயக்குநர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ராஜு சார் மற்றும் எங்கள் சினிமாவுக்காக நீங்கள் இங்கு வந்து பேசியது எனக்கு மிகவும் முக்கியமானது. ஒன்று, என் நடிப்பை பற்றியும் படத்தை பற்றியும் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எனக்கு மிகுந்த ஊக்கம் தருகிறது. தமிழ் மொழி எனக்கு எப்போதும் மிகவும் பிடித்தமானது. இந்த படத்தின் மூலம் அந்த விருப்பம் இன்னும் அதிகமாகியுள்ளது. தமிழ் மொழியை மேலும் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆர்வத்தை இன்னும் அனுபவம் எனக்கு உருவாக்கியுள்ளது. இயக்குனர் ராஜேஷ் சார் குறித்து சொல்ல வேண்டும். அவருடைய படங்கள் நான் முன்பே அறிந்திருந்தாலும் அவருடைய மனித நேயமும் நம்பிக்கையும் இந்த படத்தின் போது எனக்கு நெருக்கமாக இருந்தது. ஆரம்பத்தில் எனக்கு சிறிது பயம் இருந்தது. ஆனால் அவர் அளித்த நம்பிக்கையும் ஆதரவும் தான் இந்த பயணத்தை எனக்கு எளிதாக்கியது. சசிகுமார் மிகப்பெரிய இயக்குனர், நடிகர். அவருடன் நடித்தது பெரிய அனுபவம் என்றார். எக்ஸாம்பிள் ஷான் ரோல்டன் பேசும்போது இந்த படம் எனக்கு தனிப்பட்ட முறையில் மிக முக்கியமானதாக தெரிகிறது. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. இதில் சொல்லப்படும் கருத்து, அதை அணுகிய விதமும் நேர்மையானது. சமூக உணர்வோடு சொல்லப்படும் விஷயங்கள் எளிதானவை அல்ல. ஆனால் அவை மனிதர்களை மையமாக வைத்து பேசும்போது தான் உண்மை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றார். நடிகர் சசிகுமார் பேசும்போது இந்த படம் கோர்ட்டை மையமாக கொண்ட படம் இல்லை. படத்தில் கோர்ட்டு காட்சியில் ஒரு 10 நிமிடம் தான் வரும். ஆனால் இந்த கதை அதிகமாக பேசியிருப்பது அதிகாரம். ஒரு எளிய கடைக்கோடி மனிதன் கையில் கிடைத்தால் அவன் அதை எப்படி பயன்படுத்துவான், அவன் என்ன அதிகாரத்துடன் என்ன செய்ய முடியும், எந்த அதிகாரத்துடன் என்ன செய்ய முடியும் என்பதையே அந்த படம் கேள்வியாக முன்வைக்கிறது. மயிலாட் என்ற வார்த்தை அந்த மனிதனின் மனநிலையையும் முத்து சிற்பி என்ற நபரையும் குறிக்கிறது. அதனால்தான் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தோம். இங்கே இருப்பவர்கள் எல்லோரும் எனக்கு வழிகாட்டிகள். இங்கு கிடைக்கும் வாழ்த்துக்களை நான் என் அண்ணன் பாலாவுக்கு ஒப்படைக்கிறேன். இது எனக்கான வாழ்த்து அல்ல, இந்த படத்தை உருவாக்கிய அனைவருக்குமானது. இந்த கதையில் எதையும் மாற்ற வேண்டாம், கதை எப்படி இருக்கிறதோ அப்படியே படம் எடுங்கள் என்று நான் முழு சுதந்திரம் கொடுத்தேன். தயாரிப்பாளர் இப்படிப்பட்ட நம்பிக்கை ஒவ்வொரு இயக்குனருக்கும் கிடைப்பது பெரிய விஷயம். அந்த நம்பிக்கை தயாரிப்பாளர் அம்பேத்குமாருக்கு என் மனமார்ந்த நன்றி என்றார். இந்த படம் ஒரு கூட்டு பயணம். நடிகர்கள், இசைப்பாளர்கள், பாடகர்கள், ஒளிப்பதிவாளர்கள், எடிட்டர் என அனைவரும் தங்களது முழு உழைப்பையும் நேர்மையையும் இந்த படத்தை கொடுத்திருக்கிறார்கள். இயக்குனர் ராஜமுருகன் நிச்சயமாக இந்த படம் அவருக்கு வெற்றியை தரும். அல்லது இயக்குனர் ராஜமுருகன் பேசும்போது உண்மையிலேயே இது எனக்கு கொஞ்சம் நெகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. என்னை பற்றி இவ்வளவு அர்த்தமுள்ள ஆழமான வார்த்தைகளை இங்கே பலர் பேசினார்கள் என்பதே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த காலத்தில் தினமும் பாலாசாரியின் பிதாமகன் படத்தை சிடியை 52 முறை வாங்கியிருக்கிறேன். எளிய மனிதர்களின் வாழ்க்கையையும் அவர்களின் வலியையும் நேர்மையையும்
சினிமாவாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை அந்த படம் தந்தது. அவர் வந்து வாழ்த்தியது பெருமை. மாரி செல்வராஜின் படங்கள் என்னையே வெட்கப்பட வைத்தது. அவர் மூலம் நான் கற்றுக்கொண்டேன். அவர் வாழ்த்தியது மகிழ்ச்சி. என் குருநாதர் லிங்குசாமி சார் என்னை கரம் பிடித்து சினிமாவில் அழைத்து சென்ற அவருக்கு என் நன்றிகள். குருசமுத்திரம், வெங்கடேஷ், ரவிக்குமார், ஞானவேல், யுகபாரதி என இங்கு வந்த ஆளுமைகள் அனைவருக்கும் என் நன்றி என்றார். அம்பேத்கர் என்ற மனிதர் இல்லை என்றால் அந்த படம் உருவாகியிருக்காது. நான் என் வாழ்க்கையில் மிகவும் டவுன்ஃபாலில் இருந்த ஒரு காலகட்டத்தில் என்னை அழைத்து வாழ்க்கையை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் சார், ஒரு நாள் கூட உட்காரக்கூடாது என்று சொல்லி அடுத்த நாளே படம் பண்ண தொடங்குவதற்கான மனநிலை எனக்கு கொடுத்தவர் அவர். அதுக்காக அவருக்கு மனமார்ந்த நன்றி என்றார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தின் விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.